மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. எல்லாம் சட்டம் ஒழுங்கு பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தமிழ்நாடு தாங்காது. சிஎம் சார் டிஜிபி போட்டாச்சு, இனிமே அடுத்து சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் வரும், காத்துருங்க. உடனே டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம ஆட்சி காலத்துல நம்ம ஜாலியா கூலி படம்லாம் பார்த்துட்டு பொறுமையா வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு நீங்க டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாராம். அப்படியா? சிஎம் ஏன் சொல்றாருங்க, டீப் ஸ்லீப் போயிட்டாரு. இவர் கத்துக்கிட்டு வரதுக்குள்ள இவரு போய் தூங்க போயிடுவாரு, தூங்கிட்டு இருக்காரு, டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாரு. இப்போ இவர் வந்து எப்ப வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறது, உடன்பிறப்புகள்கிட்ட போய் கேளுங்க டீப் ஸ்லீப்ல இருந்திருக்கிறதெல்லாம் யார் யாருன்னு. கதறுவாங்க, கத்தி கதறி கூப்பாடு போடுவாங்க. குச்சி அசமா போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே போனா வாழ்க்கையில எப்படி நம்ம வந்து சம்பாரிச்சு அடுத்த கட்ட அது அந்த டோன்ல தான் இருக்கு. விரக்தி தான். அது என்னமோ மொத்தமா போச்சு, இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே கிடையாது. இந்த நீங்க அதுக்கு வசூல் ராஜால ஒரு கேன்சர் பேஷண்ட் இருப்பா அப்படி இல்ல, ராஜா ராஜா எப்படியாவது காப்பாத்துறச்சா அப்படின்னால அவன் கூட அப்படி புலம்ப மாட்டான் அந்த படத்துல. அதுக்கு மேலயா இருக்கு இந்த புலம்பல். அது யாரு, முக்தாரை வந்து கைது பண்ண வந்துட்டாங்களாம். இப்போ நான் பாட்டுக்கு வேக வேகமா சொன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் வந்து புரியாது உங்களுக்கு. ஏங்க நேரா கேமராவை பார்த்து பேசுங்க. நீங்க என்னங்க இப்படி போய் இப்படி வந்து அப்படின்னா இன்னொரு நெறியாளர் ஒருத்தர் இருக்காருல்ல வந்து அவரெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அந்த மேனரிசம் எல்லாம் பார்த்தேன். அவர் வேற சொல்லுவீங்க அந்த டீ கப் எடுக்கிறதும் குடிக்கிறதும் அது இந்த மேனரிசம்லாம் என்ன சொல்லுவீங்க? அது வேறங்க, அது டோட்டலா வேற. அது நீங்க எதுவுமே பண்ணலாம், இப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கலாம் அவர் யாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். தொடர்ந்து தாவேக அரசு இன்னொருத்தவங்க மேலேயும் அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்குது. தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. இந்த மாதிரி வந்து தாவேக அரசு கிடையாது, தாவேக நபர்கள் வந்து அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஃபேவரட் தான் ஜல்லிக்கட்டு நாயகி மேல. நல்லவங்களுக்கான காலமே இல்லைங்க இது. முக்தாரா இருக்கட்டும், போலியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சுச்சுவேஷனா இருக்கு. ஏங்க நான் பாட்டுக்கு 7 ரீல்ஸ் போட்டுட்டு இருந்திருக்கேன், கிட்னிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? இவரை பத்தி என்னோட 3வது கணவர்ன்றீங்க. முடிஞ்சா எனக்கு கூட்டு வந்து காட்டுங்கன்றீங்க. எங்களுக்கு என்னமா தெரியும்? உனக்கு தெரிஞ்சா நீ தான் கூட்டு வந்து காட்டணும். எங்களுக்கு தான் வேலையா 3வது யாரு 5வது யாருன்னு கூட்டு வந்து காட்டுறதுக்கு? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ஒரே நாள்ல 2வது அடுத்தடுத்து. ஆமா, அவங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. என்ன ஒரே வீடியோவை 2 அப்படி பிரிச்சு போட்டீங்கன்னா நம்பிடுவோமா? கட் பண்ணி தான் போறோம். அதை கட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பப்ளிக் பண்ணிட்டு 2வது வீடியோக்கு வந்து உட்காந்துருக்கோம். ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள பாருங்க. அதே மாதிரி அந்த முக்கியமான விஷயம் வழக்கம் போல தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி தாவேகாக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கோம், நம்ம யாராவது நம்ம தன்னார்வம்னா வந்து ஆதரவாக பேசிகிட்டு இருக்கோம், சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா திமுக அந்த ஐடிவிங்கோ இல்லை அவங்க சார்ந்தவங்களோ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குரூப்பாக வந்து ஒரு ரிப்போர்ட் அடித்து அந்த தாவேகாக்கு யார் ஆதரவாக பேசுகிறாங்களோ அந்த சேனலை வந்து இது பண்ணிடுறாங்க. தொடர்ந்து இது மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு 20 பேருக்கு மேலே சேனல் வந்து அவங்களோட பேஜே வந்து சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. இது இன்னும் தெரியாமல் நிறையா பேருக்கு இதாக இருக்குது, எங்களால் எதுவுமே பேச முடியறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்போ போய்கிட்டே. இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தன்னார்வம்னா அவங்கள ஏதாவது ஒரு பேஜ் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி பேஜ் வச்சு நாங்கள் டிவிகேக்கு ஏதாவது சப்போர்ட்டாக பேசினாலே எங்களோட இதை வந்து குரூப்பாக வந்து ரிப்போர்ட் அடித்து இது பண்ணிடுறாங்க. இன்னும் திருந்தலையா? அது எப்படி? அப்படிதான் கேட்டா இவங்களை கேட்டா அவங்க ரூட் மாஃபியா வச்சிருக்காங்க, அவங்க எங்களை வந்து முடக்குறாங்க அப்படின்னுவாங்க. இவங்களை கேட்டா அவங்க வந்து ஐடிவிங்க வச்சு பண்றாங்க, அடிக்கிறாங்க. இது இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா அது உண்மையாவே தப்பான ஒரு விஷயம்தான். யாருக்குமே இந்த கருத்து சுதந்திரம் அவங்க சொல்ற விஷயம், அதாவது நீங்க அசிங்கமா ஆபாசமா பேசாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுடைய கருத்துக்களை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது கண்டிப்பா உண்மையாவே ஒரு பெரிய பிரச்சனை தான். அது என்னன்றத சைபர் கிரைம்ல அவரு முதலமைச்சரை வந்து டேக் பண்ணி போட்டா ஒன்றாகாது. அப்படியா தெரியலையே. நான் அப்படி நம்ம அப்படி எதுவும் போடுறது இல்லை, தெரியாது. டைரக்டா அப்படி போடுறாங்க. இப்போ
அப்படி போடுங்கன்னா என்னன்னா சிஎம்கே டைரக்டா இது பண்ணும்போது அது யார் என்னன்றதை கவனிப்பாங்க. அப்போ அது மேபி அது பிரச்சனையாகலாம்ன்ற மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஆனால் அது என்ன பண்ணாலும் அது அப்படி பண்றதுன்றது ரிப்போர்ட் அடிச்சு ஒரு சேனலை காலி பண்றது அப்படின்றது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். அது இவங்க பண்ணாலும் சரி, அவங்க பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் தப்பு தான். அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சைபர் கிரைம்ல. அது உண்மையாவே அப்படி நடக்குதுன்னா நீங்க சைபர் கிரைம்ல வருமானு தெரியல எனக்கு. அது ஆமா, அதுலயும் கம்ப்ளைண்டா ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ கூட திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவரை வந்து அவதூறா பேசிட்டாங்க அப்படின்னு, அவரோட இணையதளத்துல வந்து ரொம்ப அவதூறா பேசிட்டாங்க, தப்பான இதெல்லாம் என்ன இது பண்றாங்க அப்படின்னு. அவதூறா பேசுறதுன்றது வேற, சரி ஓகே, அது நம்ம சொல்லலாம். ஒரு விஷயத்த நம்ம கருத்தா நம்ம சொல்றதே நீ வந்து அது சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு அர்த்தம். அப்ப நான் அப்படிதான் பண்ணுவேன்னு அர்த்தம். அதுக்குதானே இப்போ ஒண்ணு கிடைச்சிருக்கு தண்டனை. ஆமா, ஆனா அப்பயும் நான் அதுல இருந்து திருந்த மாட்டேன்னு இருக்கோம்ல, அதுக்கு மேல அது ஒண்ணும் பண்ண முடியாது. போலாங்களா? தமிழ்நாட்டு மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையை வந்து நிரந்தர டிஜிபி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நிறைவேறி இருக்குன்னு சொல்லலாம். மகேஷ்குமார் யாதவ் அகர்வால்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டிருக்காங்க. டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி சந்தீப் ராய் ரத்தோர் வந்து இருந்தார். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தீப் ராய் ரத்தோர் இருந்தார். இப்போ சந்தீப் ராய் ரத்தோரை இது பண்ணிட்டு நிரந்தரமாக இப்போதைக்கு டிஜிபியாக திரு மகேஷ்குமார் அகர்வாலை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. யார் இந்த மகேஷ்குமார் அகர்வால் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரியாக தான் அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் பதக்கம்லாம் வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு. அவருடைய சில விஷயங்கள் எப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். தமிழக காவல்துறையின் 34வது டிஜிபி வந்து மகேஷ்குமார் அகர்வால் வந்து வந்திருக்காரு. 34வது டிஜிபி அதிகாரியா வந்திருக்காரு. சட்டம் ஒழுங்குல வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவராக தான் வந்து இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்குலையும் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவரை ஒரு நபராக தான் வந்து இருந்திருக்காரு. பஞ்சாப்ல பிறந்தவருங்க. 1994 ஐபிஎஸ் பேட்ச் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. 1994 உங்களுக்கு எனக்கு 4 வயசு. அப்பவே ஒரு ஐபிஎஸ் பேட்ச் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். டிஜிபி அவர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஆமா, யாரோ சொந்தக்கார பையன் சொன்னீங்க, என்ன ஒரு பங்காளி முறை வேணும் ஐயா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அங்க பிறந்து யூத்தா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு முக்கியமான அது சட்டம் ஒழுங்குல எக்ஸ்பீரியன்ஸான ஏங்க இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு கவர்மெண்ட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மீது அதிகாரிகள் கம்பல்சரி வந்து தேவை. சட்டப்பிரிவில் பிஏ பட்டமும் வழக்கறிஞருக்கான சட்டப்படிப்பும் படித்தவர். லாவும் தெரியும். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, பஞ்சாபி என 4 லாங்குவேஜ் தெரியும். 4 லாங்குவேஜஸ் அப்படின்னு. ஆமாம், நல்ல விஷயம் இல்லை உங்களுக்கு. தமிழ், இங்கிலீஷ் ஓகே. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, பஞ்சாபி அவரோட நேட்டிவ் லாங்குவேஜ், மதர் டங் அது. ஸோ ஹிந்தி மேபி அவர் அங்கே தெரிஞ்சிருந்துருக்கலாம் அங்கேயே இருக்கிறதுனால. தமிழும் கற்றுக்கிட்டாருன்றது பெரிய விஷயம் தான் இந்த இதுக்காக. சென்னை பூக்கடையில் 3 வருஷம் துணை ஆணையராக பணிபுரிஞ்சிருக்காரு. பூக்கடை ஏரியா இருக்குல்ல, அங்கே வந்து 3 வருஷம் பணிபுரிஞ்சிருக்காரு. போக்குவரத்து துணை ஆணையராக தூத்துக்குடி எஸ்பியா இருந்திருக்காரு. போக்குவரத்து துணை ஆணையர்கள் தூத்துக்குடி எஸ்பியாவும் இருந்திருக்காரு. சிசிடிவி கேமரா இருக்குல்ல சென்னையில், அதை நிறுவுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்காரு. சென்னை ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கணும்னு ஒரு ரூல் வந்துச்சு இல்லையா? அப்போ வந்து எல்லா கடையிலையும் எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமரா இருக்கணும் அப்படின்றதுக்காக மிக முக்கியமான இது பண்ணவரில் இவரும் ஒருத்தராக முக்கியமாக இருந்திருக்காரு. முக்கியமான வலதுகரமாக இருந்திருக்காருன்னு இருக்காங்க. நைட் கிரைம் டு 0 என்ற திட்டத்தை காவல்துறையில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நைட் கிரைம்ன்றது இருக்கவே கூடாது, அது 0 தான் அப்படின்னு. ஏர்டெல்ல ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்களே 0 அப்படின்னு சொல்லி, என்னது நெட்வொர்க் 0 அப்படின்னு சொல்லி, ஆனா அது நெட்வொர்க் 0 தான் இருக்கும்னு வச்சுங்க, அது ஒரு விஷயம் இருக்காது. அது மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காரு காவல்துறையில. சேலம் ரயில் கொள்ளை வழக்குன்னு ஒரு முக்கியமான வழக்கு இருக்கு தமிழ்நாட்டில், அதை வந்து இது பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் இவர் தான் வந்து பார்த்துருக்காரு. அப்புறம் முதல்வருடைய பதக்கம் வந்து வென்றிருக்காரு. முதல்வருக்கு ஒரு பதக்கம் இருக்கும் இல்லையா, அதை வந்து வென்றிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிறப்புடைய ஒரு நபரை தான் வந்து இத்தனை நாளாக நம்ம இந்த இதுக்குள்ளாரே வச்சிருந்துட்டு அவரை வந்து ஆக்காம வச்சிருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசு. இப்போ இந்த அரசு 20 நாள்லயே ஒரு டிஜிபியை வந்து போடுறாங்க அப்படின்றது ஒன்றும் சரியில்லை. அது என்ன 20 நாள்ல ஒரு டிஜிபியை போடுறதுன்றது ஒரு அரசுக்கு நல்ல ஒரு இதுவாக தெரியும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஹேண்டில் பண்றது, அதனால நீங்க ஒரு 2 வருஷம் ஆக்குறது இல்லையா? அதான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் நீங்க வந்து 20 நாள்ல டிஜிபி வருஷம் ஆக்கி அப்படியே எல்லாரும் கதறி கத்தி சட்டம் ஒழுங்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் போடுறது இல்லையா? வந்து நீங்க பாட்டு 20 நாள்ல ஒரு டிஜிபி 25 நாள் ஒரு டிஜிபி போடுறீங்கன்னா
மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். ஸோ ராங். இல்லை, அதாவது இப்படி சொன்னேன், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிர்வாகத்திறன் வந்து இல்லை, அதனால நீங்க 20 நாள்ல போடுறீங்க. எங்களுக்கு அவ்வளவு திறன் இருந்ததுனால தான் 2 வருஷமா டிஜிபி நாங்க போடாம வச்சிருந்தோம். இப்போ நீங்க போட்டா மட்டும் கிரைம் ரேட் வந்தோடனே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. 20 நாள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் கடுப்பாக மாட்டாங்களா? டிஜிபி போடுறேன், அதை போடுறேன், சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடக்குறேன் அப்படின்றாரு. நீங்க கத்துக்கிட்டு 1000 ரூபாய் போடுறேன் அப்படின்றாரு. அந்த நான் புதல்வன் திட்டத்துக்கும் காசை போடுறேன்றாரு. கடுப்பு ஆகுமா ஆகாதா? என்ன இவ்வளவு பண்றீங்க, அப்புறம் 25 கொலை வர பண்ணி நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டு சட்டம் ஒழுங்கு எப்படின்றதுலாம் நீங்க கத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணுவீங்க. அது வரைக்கும் நாங்கெல்லாம் சும்மா இருக்கணுமா? நானே மாமன்னன் படம் நடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்கேன். நானே வந்து பண்ணியிருக்கேன், எவ்வளவு பண்ணியிருக்கேன். நீங்க அதுக்கு கத்துக்க மாட்டீங்களா? இத்தனை படம் பண்ணிருக்கீங்க, என்னோட அதிகமா படம் பண்ணிருக்கீங்க, என்னோட சீனியர் நீங்க, டக்கு டக்குன்னு பண்றது இல்லையா? அப்படி நான் கேட்கலங்க. உதயநிதி நீங்களும் நானும் கேட்கல. உதயநிதி அவர்கள் கேட்கிறாரு, நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதிர்கட்சி தலைவர்னு சொல்லுங்க. உதயநிதி அவர்கள் சொல்லலாங்க, நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க எப்படி முதலமைச்சர்னு சொல்றீங்களோ அதே மாதிரி நம்ம இவ்வளவு கண்ணியமா அவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம இவ்வளவு கண்ணியமா அவர் இல்லைன்னா மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாக இருந்த என்ன தொகுதி அது, துறைமுகம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சராகவும் இருந்த சேகர் பாபு அவர்கள் தந்தையாரை தோற்கடித்த அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லுங்க. எதையுமே சொல்லாம டைரக்டா உதயநிதினு சொன்னா எப்படி? தெரியல, நீங்க சொல்றத பார்த்தா அந்த கருப்பு படத்துல சாமியவே மயிலாடுன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இருக்குதுங்க நீங்க சொல்றது. எதுக்கு இப்ப அந்த படத்தை பத்தி இருக்கிறீங்க? நீங்க பாத்துட்டீங்க தானே? ஆமா, விட்டுருங்க, அதை நம்ம அப்புறம் பேசிக்குவோம். அது கிளைமேக்ஸ்ல இருந்து கார்த்தியா சூர்யாவான்றதை நம்ம ஒரு விவாதத்தை வச்சு நம்ம பேசிக்கலாம். அது வேண்டாம். இப்போதைக்கு நீங்க அப்படி வாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க வந்து இப்பதான் கத்துக்கிட்டு நீங்க வந்து அரசியல் பண்ணணும், எல்லாம் சட்டம் ஒழுங்கு பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தமிழ்நாடு தாங்காது. சிஎம் சார் டிஜிபி போட்டாச்சு, இனிமே அடுத்த சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் வரும், காத்துருங்க. உடனே டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம ஆட்சி காலத்துல நம்ம ஜாலியா கூலி படம்லாம் பார்த்துட்டு பொறுமையா வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு நீங்க டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாராம். அப்படியா? சிஎம் ஏன் சொல்றாருங்க, டீப் ஸ்லீப் போயிட்டாரு. இவர் கத்துக்கிட்டு வரதுக்குள்ள இவரு போய் தூங்க போயிடுவாரு, தூங்கிட்டு இருக்காரு, டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாரு. இப்போ இவர் வந்து எப்ப வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறது? அது வரைக்கும் தமிழ்நாட்டு ஸ்லீப்ல எப்படி வந்து ட்விட்டருக்கு வருவாரு? யாரு? விஜயா? டீப் ஸ்லீப்புக்கு விஜய் போயிட்டாரு, சிஎம் போயிட்டாருங்க. ஓகே ஓகே. அதனால தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொலை கொள்ளை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உடன்பிறப்புகள்கிட்ட போய் கேளுங்க. டீப் ஸ்லீப்ல இருந்திருக்கிறதெல்லாம் யார் யாருன்னு கதறுவாங்க. கத்தி கதறி கூப்பாடு போடுவாங்க. காலையில போனோம் தம்பி 7 மணிக்கு பாத்துட்டாரு. ஆனா 7 மணிக்கே பாத்துட்டாரு தம்பி அப்படின்னாங்க. நல்லது தானேங்க, சாயந்தரம் 7 மணிக்கு பார்த்தாரு. எங்க போயிருந்தாரு? வீட்டுல தான் போய் பார்க்க வேண்டியதானே. தூங்கிட்டாரு தம்பி, 12 மணிக்கு எந்திரிச்சாராம் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டெய்லி ஒரு மனுஷன் வேலைக்கு வர மாதிரி காலைல 10 மணிக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காரு. அவரை வந்து குறை சொல்ல வேண்டியது. சொல்லலைங்க, அவங்க சொல்றாங்க கல்ல வந்துட்டு அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு போயிட்டாரு. போயிடுச்சு, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு போயிடுச்சு. 25 வயசு. ஐயோ சாமி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத இன்னமும் நடந்துகிட்டே இருக்குதா? அதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது நீங்க சொல்றீங்களா டீப் ஸ்லீப்ன்ற வார்த்தையில நீங்க பயன்படுத்தக்கூடாது இல்ல. உறங்க போயிட்டாரு, நீண்ட உறக்கத்துல இருக்காருன்னு நீங்க வந்து சொல்லக்கூடாது இல்ல. அப்புறம் நாங்களாம் உழைச்சிருக்கோம்ல, இரவு பகல் பாலாம நம்ம எல்லாம் உழைச்சிருக்கோம்ல. யாரு இல்ல உழைச்சிங்க தான், யாரு இல்லைன்னா என்ன ஆச்சு? குளத்தூர்ல போச்சு, அவ்வளவுதான் உங்க உழைப்பு. அடுத்தது புதிய தலைமுறை சேனல் வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து கட் ஆயிடுக்கு. அதுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்டுருச்சு, எங்களை வந்து இது பண்ண வச்சிட்டீங்க, இது வந்து அறத்துக்கு வந்து சரி கிடையாது, அரசுக்கு சரி கிடையாதுன்ற மாதிரிலாம் டாக் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. 2 மணி நேரம் தானே வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்களும் சொல்லி டெக்னிக்கல் இஷ்யூ இல்லைங்க. அவர் என்ன சொன்னாரு, நானும் வேலை செஞ்சிருக்கேன், 2வது மாடிக்கும் 4வது மாடிக்கும் வந்திருக்கேன். நான் ஒரு 52 வாரம் ஒரு ஷோ கூட அதில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 hours அந்த மாதிரி ஆனதுன்றது உண்மை. அது வந்து அரசியல் காரணங்கள்லாம் கிடையாது, டெக்னிக்கலாக ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு, அதனால அது போயிருக்கு. அது எல்லா இடத்துலையும் கூட நடக்கலை. அது உடனே மாறி போயிருக்கு. ஆமாம், ஒரு 44லேருந்து 61 எங்கேயோ போயிடுச்சு. அதுதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அது மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ணலை. விமர்சனங்களை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். நீங்கள் ஏதாவது எங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறீங்க, அதை நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு. இதே மாதிரி கடந்த ஆட்சியிலையும் புதிய தலைமுறைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு.
அப்போ ஏதோ இதே மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ. அப்போ வந்து ஒரு 5 நாள் ஆச்சு அது வந்து வரத்துக்கு. அதாவது புதிய தலைமுறையே கட் ஆகலைங்க, அரசு கேபிளில் அதோட இது வந்து ஒரு 2 hours இந்த தடவை வந்து பிளாக் ஆகிருக்கு. ஆனால் அந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது 5 நாள் ஆச்சு. அது இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் கடைசி கட்டத்தில் தான் அந்த மாதிரி வந்து ஆச்சு அப்படின்றது தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 hours ஆனதுக்கே வந்து கொந்தளிக்கிறது. புதிய தலைமுறையே பயங்கரமா வந்து கொந்தளிக்கிறாங்க. ராஜ்மோகன் ஒரு இது சொன்னதுக்கு அப்புறமும் அந்த வீடியோ வந்து டெலீட் பண்றாங்க, போட்ட வீடியோ வந்து டெலீட் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா அந்த டிஃபரன்ஸ்? புரியுதா உங்களுக்கு? அப்போ இருந்த டைம்ல ஆக்ரோஷமே கிடையாது. 5 நாள் ஆனாலும் 5வது நாளோ 3வது நாளோ 4வது நாள் தான் எல்லாரும் கூடி பத்திரிகையாளர்கள்லாம் ஒன்றா கூடி ஒரே இடத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு குரல்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து வருது, எதிர்ப்புகள்லாம் வந்ததுக்கப்புறம். இது ஒரே நாளில் இணையத்தில் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தோடனே உங்களுக்கு வந்து அடுத்த நாளே அந்த 2 hours 3 hours உங்களுக்கு வந்து வந்துடுது. ஆனால் இதை போர்ட்ரேட் பண்ணுறது வேற மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குன்றது உண்மை. ஆனால் உண்மையாகவே எதுக்காக அதை பண்ணாங்கன்னா, விஜய் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை, அவருக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை, என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு கார்டு போட்டாங்க. அந்த கார்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி அது நடந்திருந்ததுன்னா அது உண்மையாகவே தப்பு. அவங்க ஒன்றும் இதுவாலாம் கேட்கல, நீங்கள் பண்ணாதது தான் அவங்க கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் கொடுக்கலன்றதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்கணும். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன், ஏன் பிரஸ்ஸை சந்திக்கிறது இல்லைன்னு நீங்கள் கொடுங்க, இல்லை உங்களை சார்ந்தவங்க யாராவது விளக்கம் கொடுக்கணும். எந்த விளக்கமும் இல்லை அப்படின்னும் போது அந்த மாதிரியான கேள்விகள் வரதான. விளக்கம் கொடுத்துட்டே இருக்காங்களா? முதல்ல ஊடகம் நடுநிலையா ஊடகமாக செயல்படட்டும், அப்போ எப்போ இருக்கோ அப்போ வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கடைசி வரைக்கும் இன்டர்வியூவே கிடையாது. எந்த ஜென்மத்திலையும் இன்டர்வியூ இருக்காது. இப்போ ஒத்துக்குறாங்க நாங்கள் அப்படி இல்லைன்னு. என்ன விளையாடுறீங்களா? அறத்தோடையோ நடுநிலையோட செயல்பட்டா ஏன் பொழப்பு என்ன ஆகுறது? நீங்க கொடுப்பீங்களா? தொட்டு அந்த அறம் முடிஞ்சிருச்சு. திருப்பி அந்த அறத்துக்கு போகாதீங்க. இப்பதான் சொல்றீங்க, ஊடக சுதந்திரம்லாம் பறிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருப்பார்ல, மீச வச்சிருப்பார்ல, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார். ஆமா, யாரோட, அதாவது அவரோட நண்பருக்கு. அது கரெக்ட். அவரோட நண்பருக்கு வந்து ஃபீல் பண்ணியிருந்தாரு. அந்த நடுநிலை பத்திரிகையாளர் அவர் வந்து பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் பத்திரிகைங்க. டிவிகே மீட்டிங்ல மட்டும் போய் தண்ணி தெரியாது. அவரு நல்ல மனுஷன், நல்ல கேள்வி எல்லாம் கேட்பாரு, யதார்த்தமா அந்த இதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இல்ல ஜோ, இந்த கேமரா ரெண்டுத்தையும் வச்சீங்கன்னா 2 கேமரா, இந்த 2 கேமரால நீங்களும் நானும் பேசுறோம். இந்த பேசுறத நீங்க எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்போ இதுல ஏதாவது தேவையில்லாதது இருந்துச்சுன்னா, இல்ல இருந்துச்சுன்னா, இல்ல இதெல்லாம் தேவையில்லைன்னு ஏதாவது மியூட் பண்ணா நம்ம கட் பண்ணுவோம். ஆனா ஒரு மனுஷன் ஒரு கேமரா 2 கேமரா கொண்டு போய் வச்சுட்டு தான் கேட்கறத மட்டும், தான் கிடிக்கி பிடி கேள்விகள் கேட்கறத மட்டும் போடுறது, இல்லைன்னா ஆபாசமா பேசுறது, இல்ல அசிங்கமா பேசுறது. இது இவர் ஒரு பத்திரிகையாளர், இவருக்கு ஆதரவா இன்னொரு பத்திரிகையாளர். யோசிச்சு பாருங்க நீங்க. முக்தார் வந்து எவ்வளவு பெரிய பத்திரிகையாளர்ன்றது உலகத்துக்கே தெரியும். பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. சச்ச எச்ச பிஹேவியர் தான் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவருக்கு ஆதரவாக இன்னொருத்தர். சரி, இவர் யாரான்னு போய் பார்த்தா அதுக்கு மேல ஒருத்தர். எனக்கு நக்கீரன் கோபால் ஒரு அதுக்குன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்க படம் எடுக்கிறீங்க, அந்த படத்துல டெலிட்டட் சீனுன்னு இருக்கும், அதெல்லாம் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஹிட் ஆகும்ல. அந்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் கையில் எடுத்துருக்கு. படத்துல ஏன் அதை எடிட் பண்றாங்கன்னா, டெலிட்டட் சீன்ல போடுறாங்கன்னா, அந்த சீன் தேவையில்லைன்னு தான் டெலிட்டட் சீன்லயே வருது. பட் சம்டைம்ஸ் என்னைக்காவது அந்த டெலிட்டட் சீன் ஹிட் ஆயிடும். நல்லா இருக்கு, சென்சார்ல போயிருக்கு, இந்த சீன் நல்லா இருக்கு, இதை வச்சிருந்திருக்கலாமே அப்படின்னா, இந்த இடத்துல மியூட் போட்டாங்க, அதுக்கு பதிலா இந்த சீனை நாங்க ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நக்கீரன் கோபால் முக்தாருக்கு போய் சப்போர்ட் பண்ணதுலயும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இனத்தோட தான் சேரும் அப்படின்னும் போது இவங்க எல்லாம் ஒண்ணுதான் வச்சுங்களேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது உட்காந்து பேசுறது இருக்குல்ல, ஒண்ணு ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாம் இப்படி பேசுறாங்க, அது என்னங்க அது குச்சி அசமா போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படியே போனா வாழ்க்கையில எப்படி நம்ம வந்து சம்பாரிச்சு அடுத்த கட்ட அது அந்த டோன்ல தான் இருக்கு. விரக்தி தான் அப்படியே. அது என்னமோ மொத்தமா போச்சு, இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே கிடையாது. இந்த நீங்க அதுக்கு வசூல் ராஜால ஒரு கேன்சர் பேஷண்ட் இருப்பா, அப்படி இல்ல, ராஜா எப்படியாவது காப்பாத்துறா அப்படின்னால அவன் கூட அப்படி புலம்ப மாட்டான் அந்த படத்துல. அதுக்கு மேலேயா இருக்கு இந்த புலம்பல். அது யாரு, முக்தாரை வந்து கைது பண்ண வந்துட்டாங்களாம். அரசு வந்து ஒரு இந்த மாதிரி முடக்குது, நடுநிலை பத்திரிகையாளர்களை வந்து முடக்குது அப்படின்னு. சவுக்கு சங்கர் வீட்டுல போய் இது ஊத்துனாங்க, சாக்கடை. சவுக்கு சங்கர் எத்தனை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை குண்டாஸ் போட்டிருக்கீங்க,
கையை உடைச்சி கண்ணுக்கு தெரிஞ்சு கை உடையுது, கை உடைஞ்சி வராரு. அவர் எப்படிப்பட்ட பத்திரிகையாளர், என்ன பத்திரிகையாளர் இல்ல, ஒரு பத்திரிகையாளரோ என்ன அரசியல் விமர்சகராகவே வச்சுங்களேன். அவரையே நான் அவரு என்ன பேசுறாருன்றது அடுத்தது. ஆனா அப்படி பேசுறதுக்கே வந்து உங்களுக்கு குண்டாசு, அப்படி பேசுறதுக்கே உங்களுக்கு வந்து வீட்டுல சாக்கடை ஊத்துறது, அப்படி பேசும்போதே உங்களுக்கு மிரட்டல், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மிரட்டல்னு இருந்த காலகட்டத்துல நீங்க இந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்கீங்களா? திமுக அப்ப நீங்க யாரை பத்தி பேசுவீங்க? அப்ப நீங்க சவுக்கு சங்கருக்கு அகைன்ஸ்டா பேசுவீங்க, அப்ப நீங்க அந்த டீமுக்கு எதிராக என்ன வேணா பேசுவீங்க. அப்பெல்லாம் உங்கள்ட்ட இருந்து வீடியோ வருவாது. நடுநிலை பத்திரிகையாளர் முக்தாரை வந்து இது பண்ணிட்டாங்களா, உடனே அங்க இருந்து பொங்கிக்கிட்டு வராரு ஒப்பாரி வைக்கிறதுக்கு நக்கீரன் கோபால். என்னங்கன்னா சரி சீக்கிரம் அந்த ஒப்பாரியாவது சீக்கிரம் வையானா அதுவும் கிடையாது. ஆமா, அந்த வார்த்தை அந்த மீசையை தாண்டி அந்த வாயில இருந்து வரத்துக்குள்ளார எப்பா நாம படுற பாடு. 2xலயும் வச்சாலும் போய் தொலைய மாட்டேங்குதுங்க வேகமா வீடியோ. 2xல வச்சு இது என்னதான் பேசி தொலைறாங்கன்னு கேட்கலாம்னு பார்த்தா அதுவும் போக மாட்டேங்குது. ஃபீல் பண்ணி அதுவே முக்குது அந்த வார்த்தையை கொண்டு வரதுக்கு. 2xல இருந்து அதுக்கு வார்த்தையை கொண்டு வரதுக்கு அது கஷ்டப்படுது. இப்போ நான் பாட்டுக்கு வேகமா சொன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் வந்து புரியாது உங்களுக்கு. ஏங்க நேரா கேமராவை பார்த்து பேசுங்க. நீங்க என்னங்க இப்படி போய் இப்படி வந்து அப்படின்னா இன்னொரு நெறியாளர் ஒருத்தர் இருக்காருல்ல வந்து அவரெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அந்த மேனரிசம் எல்லாம் பார்த்தா அவர் வேற சொல்லுவீங்க. அந்த டீ கப் எடுக்கிறதும் குடிக்கிறதும் அது இந்த மேனரிசம்ல என்ன சொல்லுவீங்க? அது வேறங்க, அது டோட்டலா வேற. அது நீங்க எதுவுமே பண்ணணும் இப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கலாம் அவர் யாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். அவர் வந்து அப்படி பண்றது இப்படியா இருக்கட்டும், அந்த கோட் ஷூட் போட்டு அவர் பண்றதா இருக்கட்டும், அவர் ஒரு மிகப்பெரிய நெறியாளர். அவர் அதெல்லாம் விடுங்க. அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது ஒரு போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இவர் ஒரு பத்திரிகையாளர், பழம்பெரும் பத்திரிகையாளர், பெரிய பெரிய பத்திரிகை நெட்வொர்க். அவரு கூட ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த பத்திரிகையிலே வேலை செய்யற ஒரு 50 கோடி செலவாச்சான். விஜய் அவர்கள் சிஎம் அவர்கள் போய் பிஎம் பார்த்துட்டு அது வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு வாடகை இது நடக்குது. அதுக்கும் மேல விக்கு வைக்கிறான் ஒருத்தன் கூடவே போறான், அவனுக்கு வந்து இது இவனுக்கு அரசு சம்பளம். இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்க இதுல அரசு சம்பளம் கொடுக்க? அதையே ஒரு 4 பேர் அவரை மாதிரி இருக்கக்கூடிய அவரு, நக்கீரன்ல இருக்கக்கூடிய அவரு, ஏரிதாஸ், ஃப்ளைட்டோட காஸ்ட் 300 கோடியா? ஆமா, போயிட்டு வரதுக்கு செலவு மட்டும் 50 கோடி. அது அரசு செலவுல நடக்குதான். ராணுவ தளபதியா இருந்திருப்பாங்களோ இந்த டேட்டாலாம் எடுக்கிறதுக்கு? இல்ல நம்மள ஜெட் எல்லாம் நம்ம அதுக்கு நீங்க ஒரு டைரக்டர், உங்களுக்கு கூட அந்த கற்பனை எல்லாம் வராது. ஆமா, இப்படி உட்கார்ந்துகிட்டு அந்த ஸ்ட்ரால அதை குடிச்சிட்டு அப்படி எழுதும் போது வந்துடும், எல்லாமே வந்துடும். உங்களுக்கு என்னன்னா இவங்க என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு அந்த டவுட் ஒன்று இருக்கு. ஸ்ட்ராதான் அது எழுதும் போது என்ன பண்ணிடுவாங்க, நம்பர்ஸை தப்பா போட்டுருவாங்க. ஒரு 5 கோடின்னு போட வேண்டியதுல 50 கோடி போட்டுருவாங்க, அங்க மாட்டிப்பாங்க. 50 எங்க இங்க இருந்து ஒருத்தர் போய் பாத்துறதுக்கு 50 கோடி ஆகுமா? ஆகுதுல. அதுக்கு ஒருத்தர் விக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர், இவர் தான் விக்க, இவருக்கெல்லாம் அரசு செலவா? அது எப்பயோ ஏதோ ஒரு டைம்ல எடுத்த போட்டோ அது. அதை இப்ப எடுத்து போட்டு இவர் தான் இன்னாரு, இவனுக்கு சம்பளம், அவன் யாரு, ஹிந்திக்காரன். சரி ரைட்டு, இதுதான் உங்க அரசியல், இதுதான் உங்க விமர்சனம்னா பண்ணிட்டு போங்க, அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவ்வளவுதான். இதுக்கு இன்னொரு கொடுமை இருக்கு. முக்தாரை வந்து அப்படி மிரட்டி இருக்க கூடாது. அப்படியா? முக்தார் அவர்களை போய் அப்படி மிரட்டினதுன்றது தப்பான செயல். அவரை வந்து நீங்க வந்து திகாருக்கு போட்டு, ஆமா, அவரை வந்து இந்த அரசுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா அது தப்புங்க. அரசுக்கு எதிராக அதாவது என்னன்னா உங்க விமர்சனம் வைக்கிறதுன்றது வேற, நீங்க பண்றதெல்லாம் அது கணக்குல. அவரும் கோட் ஷூட் போட்டிருப்பாருல முக்தாரும் ஜம்முன்னு. அவரு பார்த்தா விஜய் அவர்களும் போட்டாரா? இருக்கலாம். இவர் போடுறதுக்கு அங்கெல்லாம் இவரு போட்டாரு, இவருக்கு அடுத்து அவரு போட்டாரு, அவருக்கு அடுத்துதான் வந்து விஜய் அவர்கள் வந்து போட்டிருக்காரு. ஆமா, முன்னோடி அவரு தான். முக்தார் அவர்கள் தான் முன்னோடி, சாதாரண ஆள் கிடையாது. யூடியூப் இன்டர்வியூக்கே கோட் போட்டு பேரு மட்டும்தான் சேனல் பேரு, அந்த ஒரு நல்ல பேரு. ஆமா, அதுக்கு ஏதோ ஒரு இருக்கு, மை இந்தியா. ஆமா, பண்றது எல்லாம் இந்தியா பொய்க்குள்ள எல்லாம் வந்து ஆபாசம், அருவருப்பு அந்த மாதிரிதான் இருக்கும். வீடியோ எடுத்தாலே அதுதான் அதுவும் ரொம்ப தனி மனித தாக்குதல். அவங்களோட பர்சனல் உள்ளுக்குள்ள பூந்து ரொம்ப வியூஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு காமாட்சி நாயுடு போயிடுவாரு. அங்க போயிட்டு 1 hour 1.5 hour எடுத்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் எடிட் பண்ணி அழகா போட்டு வியூஸ் பார்த்துருவாரு. அது ஒரு ஓஜி காம்போன்னு சொல்லி அது போட்டு அவங்களும் அது பார்ப்பாங்க. அதுவும் அது பார்க்கறதுக்கு ஒரு டீம் இருக்குது. அது உடன்பிறப்புகள் டீம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து தாவேக்கா அரசு இன்னொருத்தவங்க மேலேயும் அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்குது. தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. இந்த மாதிரி வந்து தாவேக்கா அரசு கிடையாது, தாவேக்கா நபர்கள் வந்து அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஃபேவரட் தான்.
ஜல்லிக்கட்டு நாயகி மேல ஓ மை காட், எவ்வளவு பெரிய நல்லவங்களுக்கான காலமே இல்லைங்க இது. முக்தாரா இருக்கட்டும், போலியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சுச்சுவேஷனா இருக்கு. ஏங்க நான் பாட்டுக்கு 7 ரீல்ஸ் போட்டுட்டு இருந்திருக்கேன், கிட்னிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? இவரை பத்தி என்னோட 3வது கணவர்ன்றீங்க. முடிஞ்சா என்னை கூட்டு வந்து காட்டுங்கன்றீங்க. எங்களுக்கு என்னமா தெரியும்? உனக்கு தெரிஞ்சா நீ தான் கூட்டு வந்து காட்டணும். எங்களுக்கு தான் வேலையா 3வது யாரு 5வது யாருன்னு கூட்டு வந்து காட்டுறதுக்கு? 7 நான் பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி என்ன உங்களை ஏத்து நான் பேசிட்டேன், அதுக்காக கிட்னி எல்லாம் திருடுன்னு என் மேல கேஸ் போடுவீங்களா? அத நான் தனியா பாத்துக்கிறேன். கிட்னிக்கு என் கேஸ நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, என் கிட்னி கேஸ நான் பாத்துக்காதீங்க. கிட்னிக்கு முறைகேடுக்கும் சாரி முறைகேட்டே வருது பாருங்க, இன்னமும் நமக்கு அப்படி பதிஞ்சிருக்கு. கிட்னி திருட்டு வழக்குக்கும் இதுக்கு சம்பந்தம் நான் பாத்துக்கிறேன். அது தனி டிபார்ட்மெண்ட் வழி, அதை நான் பாத்துக்கிறேன். அது பெருசா பண்ண போறாங்க. இது வந்து வேற. இது வந்து திட்டுறது, வசைப்பாடுறது, அபியூஸ் பண்றது, முதல் கணவரை 3வது கணவர்னு சொல்றது, அவங்களோட இது வேற, குழந்தை வேற இதாயிடுச்சு. அவங்களுக்கு என்னாச்சு? அபார்ட் ஆயிடுச்சு போல. அப்படிங்களா? ஆமா ஆமா, ரீசெண்டா ஏதோ என்ன காரணம் கேட்டா விஜய்ன்றாங்க. விஜய் தான் காரணம். நல்லா, இதுக்கும் விஜய்க்கு என்னமா சம்பந்தம்? ஜெயிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு அபாஷன் ஆயிடுச்சு. இதுல மார்ச் மாசமே இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க. எதுக்கோ சரி, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க எடுக்கலன்னா அப்போ திமுக ஆட்சி தானே. அப்ப என்ன ஆச்சு கேட்டா, அப்ப எலெக்ஷன் அது வந்து போயிட்டு இருந்துச்சு. எலெக்ஷனா இருந்தா என்ன அப்படின்றாங்க. இப்ப இன்னைக்கு வந்து சேம் ஒப்பாரி பாத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம என்னைக்கு யோசிச்சிருக்கோம்னா, நான் வந்துட்டேன் நீ வாடா பாப்போம் அப்படின்னு சொன்னோம்ல, அப்போ தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம். இப்ப வந்துட்டு புலம்பி ஒன்னும் எனக்கு இப்ப நிறைய வீடியோஸ் வருதுங்க இந்த மாதிரி. இது இவங்க முக்தாரு, ஒப்பாரி கோபாலு, ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. நியூட்ரிஷனிஸ்டாவது விடுங்க, அவங்க அந்த பக்கமா போயிடுவாங்க. மேயர் கேர்னு அப்படியே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு போவாங்கன்னு வச்சுங்களேன். இன்னொன்னு ஒரு 2 பேர் இருப்பாங்கல்ல கண்ணாடி போட்டுக்கிட்டு. ஆமாமா பிரதர், பெரம்பூர்ல விஜய் அங்க ஆர்டி சேகர்னு ஒருத்தர் இருக்காரு. போன தடவை 55,000 ஓட்டுல ஜெயிச்சாரு. இப்ப என்னாச்சு? ஏன் ஜெயிக்கல? இந்த ஆர்வம் சொன்னாங்கல்ல, ஆமா பெரம்பூர்ல ஜெயிக்க மாட்டாரு, இங்க தோத்துருவார். அங்கெல்லாம் ஆர்டி சேகர்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? அலிபா யாருன்னு எங்களுக்கு கூட தான் தெரியாது அப்படின்ற மாதிரி. ஆர்டி சேகர்னு யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, பெரம்பூர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு திமுக யாரையாவது தெரியும்னு கேட்டா யாரும் வாங்குறவங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கே அவரை தெரியாது சரியா? உங்களுக்கு திமுக யாரை தெரியும்? எனக்கா ஸ்டாலின் அவர்கள் தெரியும். அடுத்து உதயநிதி ஸ்டாலின். அடுத்து சேகர் பாபு, அவர் தெரிஞ்சே அவன் எல்லாருக்கும். இனிமே ஸ்டாலினே தெரியும், அத்தனை பேருக்கு சேகர் பாபு தெரிஞ்சே ஆகணும். ஓகேங்களா? அவரை விட்டுருங்க, அவரெல்லாம் டிஃபால்ட். அப்புறம் யாரு தெரியும்? அப்புறம் செந்தில் பாலாஜி இருக்காரு, மாசு இருக்காருங்க, அப்புறம் இவர் இருக்காரு, ஊருக்கார விட்டீங்களே கே என் நேரு இருக்காரு, அன்பில் மகேஷ் இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு. தோத்து போனவங்களா சொல்லிட்டு இருக்கீங்க? தோக்கடிச்சுட்டு என்னங்க தோத்து போனவங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன சரி, உங்களால இனிக்கோ ஈரராஜ் இருக்காங்க. அப்புறம் இப்படிதான் இதுதானே, இவ்வளவுதான் நமக்கு மேலோட்டமா தெரியக்கூடிய ஆள் தானே. ஆர்டி சேகர், எஃப்டி சேகர்லாம் நமக்கு தெரியுமா? தெரியாது. சென்னையில இருக்கிறோம். இப்ப நமக்கு சென்னைனா மாசு, சேகர் பாபு அப்படின்லாம் தெரியும். ஆர்டி சேகர் யாரு தெரியுமா? அவரு மூர்த்தி ஒரு ஏரியாவுக்கு இருக்கானா, அவனை சுத்தி 100 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். புதுப்பேட்டை இப்ப அந்த வீடியோ எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆர்டி சேகர் மீறி இங்க ஒருத்தர் ஜெயிச்சிட முடியுமா? அப்புறம் ஏன் 75 கோடி செலவு பண்ணீங்க? ஆர்டி சேகரை மீறி தான் ஜெயிக்க முடியாது, ஏன் 75 கோடி செலவு பண்ணீங்க? மக்கள் பயன்பாட்டுக்காக எவ்வளவு பேசிருக்காங்க, நீங்க நிறைய பேசிருக்கீங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கல போல. நிறைய வீடியோக்கள் அதெல்லாம் கடந்து போயிட்டோம். நம்ம பேசுறதெல்லாம் ஜெயிக்க முடியாது, இவரை ஜெயிக்க முடியாது, இன்னைக்கு ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட உருட்டல்கள்லாம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் எழும்பூர்ல நம்ம தமிழன் பிரசன்னா, ஆமா ஆமா சிரிச்சே அப்படின்னு வரல, அவரு ஒரு பக்கம் ஜெயிச்சிருவாரு, என்ன பண்ணிடுவாரு, அடுத்து என்ன அப்படின்ற அளவுக்கு எல்லாம் போயிருக்காங்க. ஆளையே காணும். டிவி டிபேட்ல கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்ப முன்னாடியாவது இப்ப ஒரு பேச்சாளர் திமுகவுக்காக பேசக்கூடியவர் இருந்தாரு. இப்ப அதுவும் இல்ல. எம்எல்ஏக்கு நிக்க வச்சு அதையும் முடிச்சு விட்டாங்க. பரந்தாம சாம சும்மா விடுமா? அவர் வாழ்க்கையில விளையாண்டுருக்காரு சேகர் பாபு. நீங்க ஏதோ குளத்தூர்ல ஸ்டாலின் சாரை மட்டும் தோக்கடிச்சிங்கன்னு நினைக்காதீங்க. சென்னையில ஒரு 3-4 இடம் அவரோட கண்ட்ரோல்ல இருந்தது. தமிழன் பிரசன்னாவை சேர்த்துதான் செஞ்சிருக்காரு. எக்மோர்ல தான் ராஜ்மோகன் அவர்கிட்ட அங்க ஏற்கனவே பரந்தாமன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு. அவர் நல்லாதான் அங்க வந்து அவருக்கு நல்ல பேர். அவருக்கு இவருக்கு செட் ஆகல.
பாபுவுக்கும் பரந்தாமனுக்கும் செட் ஆகல. அதனால சரி சும்மா அந்த டிவி டிபேட்டுக்கு போயிட்டு இருந்த பிறகு தமிழன் பிரசனாவை கூட நிக்க வச்சு நீ எப்படி ஜெயிக்கணும், நான் தான் ஒன்று ஜெயிக்க வைப்பேன் வாங்க செஞ்சு விட்டாங்க. இந்த மாதிரியான இதுதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த போலியா இருக்கட்டும், முக்தாரா இருக்கட்டும், ஒப்பாரி கோபாலா இருக்கட்டும், இந்த மாதிரி ரோஸ்ட் சகோதரர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து ஒரு பாடம். ஸோ இதுல இருந்து நீங்க ஏதாவது கத்துக்குங்க, தயவு செய்து. கிண்டலுக்கு சொல்லலாம், நிஜமாவே சொல்றேன். நீங்க கத்துக்கிறதுனா என்ன மாதிரி கேட்கலாம். இப்போ நக்கீரன் கோபால் இருக்காரு, சிஎம்மோட பேரு ஜோசப் விஜய். நீங்க விருப்பம் இருக்கோ இல்லையோ நீங்க அப்படிதான் சொல்லணும், முதலமைச்சர்னு தான் சொல்லணும், இல்ல விஜய் அவர்கள்னு சொல்லணும். ஜோசப், நம்ம ஜோசப் இருக்காருல்ல, அப்ப எதையோ ஒண்ணு குறிக்கிறதுக்கு ஒண்ணு நீங்க ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ற ரீசனுக்காக ஜோசப் ஜோசப்னு சொல்லலாம். அதை சொல்ல வரீங்களா? மதம் சார்ந்து அவரை வந்து டார்கெட் பண்றீங்களா? முன்னாடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் உன் தலைவன் இருப்பான்ல, அவன் அப்படிதான் அடிப்பேன். நீ என்ன சொல்ல சொல்ல நான் அவனை அப்படிதான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு உனக்கும் சேர்த்து அவர் தான் சிஎம். அப்போ இப்போவும் நீ என்ன பண்ற? அதே வன்மத்தை தான் கேட்கிட்டு இருக்க. ஜோசப்பு ஜோசப்பு ஜோசப் இருக்காருல்ல அப்படி. ஸோ அப்போ உனக்கு என்னன்னா எரிச்சல், அது எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் புலம்பல், எரிச்சல் பிளஸ் புலம்பலா சேர்ந்து ஒப்பாரி கோபாலா வந்து நிக்குது இன்னைக்கு. வேற ஒன்றும் கிடையாது இதுல, இன்னும் இது கிடையாது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, அதுவும் தப்பு கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. தனியா போய் நின்றுக்கோங்க, இந்த பக்கம் வராதீங்க. அவ்வளவுதான், இது வேற உலகம். அதை இப்பயே சொல்றேன், நீங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மக்களுக்கு சொல்றதுக்கு எடுத்து வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இதோ நம்ம போலி என்ன சொல்றாங்க, இன்ஸ்டன்டா எங்களெல்லாம் வந்து தாக்குறதுக்கு பதிலாக இன்ஸ்டன்டா மக்களுக்கு வந்து உதவி செய்யலாம்லன்னு. அதெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் உன் வேலை, அதெல்லாம் அவங்க வேலை. உன் வேலை அது கிடையாது. உன் வேலை வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்றது, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறது, என்ன நடந்தாலும் நாங்கெல்லாம் கெத்து திமுக அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. மீட் பண்றதுன்னா பிரஸ் மீட் பண்றது ஆளுமை அவங்க அப்படியே பிரஸ் மீட் பண்ணி இல்லங்க, பிரஸ் மீட் பண்ணா இப்போ ஒப்பாரி ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கும் இதுக்கும் வந்து பிரஸ் மீட் பண்றதுக்காக இவங்களோட பேட்டிக்காக வந்து மீடியாவே வந்து பசியில உட்கார்ந்து. எனக்கு என்னவோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. விகடன் அதான் கேட்டு விகடன் தேடிட்டு இருந்தாங்க. விகடனுங்க விகடனுங்க என்ன, ஏன் விகடன் வச்சு என்ன பண்ண போறீங்க? விகடன்லாம் வரல பேசு. அந்த மாதிரிதான் அங்க இருந்த பத்திரிகைலாம் சொன்னது அப்படிதான் இருந்துச்சு. அதெல்லாம் வரல, நீ பேசு, இருக்கு வந்திருக்கிறவங்களை வச்சு பேசு. இப்ப எதுக்கு நீ விகடனை தேடுற? மைக் எடுத்துட்டு போட்டுமான்னு கேட்டிருப்பாங்க. இல்ல பேசுறேன். கண்ணீர் மல்க பேசினாரா போலி. ஐயோ ஒரே கூத்து தாங்க. ஆனா இன்னும் இதெல்லாம் பார்க்கணும் போல, 5 வருஷத்துக்கு இதெல்லாம் பார்த்து அனுபவிக்கணும் போல நம்ம. நாடு தாங்காது. இப்பதான் ஏங்க எவ்வளவு ஒப்பரியா தாங்க கேட்பீங்க நீங்க? கொஞ்ச நாள்ல அடங்கிருங்க. அடங்கினா சந்தோஷம் தான். அடங்கிரும். அது தான் சொல்றீங்க, வெள்ள அறிக்கை வரல இல்லையா? 20 நாள் ஆயிருக்கு. சரி, நீங்க தான் 20 நாள்லயே ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாம். கொஞ்சம் வேற ஏதாவது பிரச்சனைகள் எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்றீங்க, உங்களுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனைகள் தெரியும், களத்துல இருந்திருக்கீங்க. இங்க இந்த பிரச்சனை நடக்குது, இது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா, அந்த மாதிரி ஏதாவது பேசினா பரவாயில்ல. லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தை உள்ள கூட்டு வந்துட்டாரு, லாட்ரி வந்துருச்சு, லாட்ரி சீட்டால மக்களுடைய வாழ்க்கையை பறி போயிடுச்சு, பறி போக போகுது, எல்லாமே ஃபியூச்சர் தான். மக்களுடைய வாழ்க்கை பறி போக போகுது, லாட்ரி உள்ள வந்துருச்சு, அவ்வளவுதான். முதலமைச்சரே வந்து ஆதவ அர்ஜுனா தான், விஜயே சும்மா தான் இருக்காரு, விஜய் சும்மா தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு, காலையில லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போறாரு, ஆதவ தான் மொத்த கண்ட்ரோல்லையும் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் நியூஸ் போயிட்டு இருக்கே தவிர ஆக்கப்பூர்வமா ஒரு நியூஸும் கிடையாது. இவங்க நியூஸ் உட்காந்து பாக்குறதே வெறுப்பா தான் இருக்கு. இன்னைக்கு இவங்க அந்த சொன்னோம்ல கவின் அவரோட கொலையில வந்து கைது பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பேச முடியாது. ஒரு பாராட்டு தெரியும். அது எதுக்கு? அரசு அதோட கடமையை செஞ்சிருக்கு, அதுக்கு எதுக்கு பாராட்டு விழா நடத்தணும்? எனக்கு எதுக்கு பாராட்டு விழான்றேன்? அது நீ கொடுத்தது ஒண்ணு நடக்கணும்னா அதெல்லாம் தேவையில்லை. அப்படிதான் நல்லதுக்கு அதாங்க. அது திமுக பொறுத்த வரைக்கும் சரி, என்னன்னா நாங்க தான் செய்யணும், அது எங்களால தான் நடக்கணும், நாங்க தான் எல்லாமே, நாங்க தான் சமூக நீதி, எங்க கிட்ட தான் எல்லாமே இருக்கு, எங்களுக்கு கீழே தான் எல்லாமே. நல்லது நீ பண்ணா நான் பாராட்டலாம் மாட்டேன், அது நான் பண்ணதான் இருக்கணும். கல்யாண வீடா இருந்தா மாப்பிள்ளையா இருக்கணும், இழவு வீடா இருந்தா அப்படிதான், அப்படி ஒரு இதுலதான் போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த அணுகுமுறையை மாத்தி, என்னவோ பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டி, குட்ட வேண்டிய இடத்துல கொட்டி இந்த அரசை வந்து எடுத்துட்டு போகணும். அடுத்து நீங்க உங்களுடைய அரசியல் இதெல்லாம் செஞ்சு நாங்க வரோம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இவங்களை வச்சுட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, 20 நாள்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு பாத்துங்க. எனக்கு என்னன்னா ஃபியூச்சர்ல இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே இப்பயே எல்லா ஸ்ட்ராட்டஜி இப்பயே போட்டு முடிச்சாச்சு.
கைவசம் வச்சிருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. பத்திரிகையாளர் வச்சு பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப சட்டம் ஒழுங்கு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ டிவி டிபேட்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு கதறல் எல்லாமே முன்னாடி போயிட்டு இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தது. இப்ப எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்துகிட்டே இருக்கு. டிஜிபி வராரு, அடுத்து ஏதாவது ஒன்று நடக்குது, புதிய தலைமுறை இதாயிடுச்சுன்னாங்க, உடனே 2 ஹவர்ஸ்ல அது சரியாகி போச்சு அப்படின்னு எல்லாமே நடக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றா ரெக்டிஃபை ஆகிட்டே வந்து வருது. இவங்களோட ஒரே பிரச்சனைன்னா அவங்க ரீல்ஸ் போடுறாங்க. அவனுங்க ரீல்ஸ் போடுறானுங்க, வெறும் ரீல்ஸ் ஆட்சியா இருக்கு. அதுதான் நம்மளும் காரைக்குடி பிரபு வந்து பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஹக் பண்ணும்போது அவர்கிட்ட பரோட்டால சால்னா இல்ல, 2வது டேக்ல தான் பரோட்டால சால்னா இருக்கு. ஜப்பான்காரன் என்னென்னவோ கண்டுபிடிச்சான். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு நம்ம ஏன் தோத்தான்னு கண்டுபிடிச்சதுன்னா நல்லா இருந்தது. கண்டுபிடிச்சிட்டோமே. என்னது ரீல்ஸ் போடுறதா? இன்னமும் அந்த பிளேட்டை மாத்தலையா? இன்ஸ்டால தான் தோத்தோம். அதனால எல்லாரும் இன்ஸ்டாக்குள்ளார வாங்க, எல்லாரும் இன்ஸ்டாக்குள்ள வந்து டான்ஸ் ஆடுங்க. மக்கள்லாம் டான்ஸ் ஆடி பெரும்பெருந்து பாட்டு போட்டு பேசிட்டா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சரியா போயிடும் எல்லாமே. நம்மளும் அடுத்த ஆட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம். இன்ஸ்டா வச்சு நம்மளும் வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம். அவங்க இன்ஸ்டாக்கு பதிலாக வேற ஏதாவது தேடிட்டு இருக்கானுங்க. வேற ஏதாவது நல்ல சோசியல் பிளாட்ஃபார்ம் கிடைக்குமா? எக்ஸ் இன்ஸ்டா மாதிரி. எக்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப். ஓகே. இன்ஸ்டா வந்து நிறைய ஈஸியா இருக்கு. ஆமா, ஈஸி அக்சஸ். அதனால இன்ஸ்டா பக்கம் தான் அவங்க எந்த போறா. இன்ஸ்டா மாதிரி வேற ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. கிடைச்சதுன்னா இதுல இருந்து வெளியே போயிடுவாங்க. இவங்களே அதுக்கப்புறம் மொத்தமா திமுக தான் இருக்கும். இன்ஸ்டாக்குள்ள பேரே மாத்திடுவாங்க. இன்ஸ்டா திமுகன்னு கூட மாத்திரலாம். அந்த மாதிரி வந்து வந்துரும் போல. டிஎம்கே ஸ்டான் வச்சுக்கலாம். டிஎம்கே ஸ்டார் தான். அவ்வளோதான் இப்போ வரைக்கும். அவ்வளோதான் செய்திகள் இருக்கு. மீதி நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நடக்கும். என்ன நடந்துச்சுதான் இல்ல, நடக்கும். எல்லாம் நிறைய பேசுவானுங்க. உங்களுக்கு கண்டென்ட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. தப்பா சொல்லலைங்க. இவங்கள மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் நமக்கு எந்த இப்ப போலி வந்திருக்காங்க. போலி மாதிரியே இருந்த நிறைய பேருமே வருவாங்க. அடிக்கிறாங்க, குத்துறாங்க, திட்டுறாங்க. பேசின பேச்ச மாதிரி வாயை கொஞ்சமாவது குறைச்சிருக்கணும். அதுக்குதான் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்க. டிவிக்கேவை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. நீ யாருன்றது ஒண்ணு இருக்கு. அது அந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், என்ன பேசுறோம்னு இருக்கு. அதெல்லாம் விட்டுறது. இதே மாதிரி டிவிக்கேலையும் சில கைங்கெல்லாம் இருக்குது. திமுக மட்டும் கிடையாது, டிவிக்கேலையும் சில பேர்லாம் இருக்காங்க. அதீதமா பேசுறது, ரொம்ப ஆபாசமா பேசுறது, அந்த கேட்டகரியிலயும் அதுலயும் இருக்கு. அதுங்களும் அனுபவிக்குங்க. இந்த மாதிரி பேசினா கண்டிப்பா அனுபவிப்பாங்கன்றதும் உண்மைதான். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம போலி. 3வது கணவன்ட்டீங்களாடா டே, மன்னிக்கவே மாட்டேன்டா உங்களை. இவரை பார்த்தா எனக்கு 3வது கணவன் மாதிரியா இருக்கு. ஆமா, ஆர்டர் பண்ணாங்களாம் அதுக்கு. அதுக்கு இல்லைங்க, இதுக்கு அவங்க கல்யாணம் லவ் மேரேஜ். அவங்க வந்து ஹிந்துவா முஸ்லீமா, அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்களாம். அது வந்து இது ரொம்ப இதுவா சொல்லிட்டு இருந்தாங்க. மதத்துல வேற மாற்று மதத்துல இதே கல்யாணம் பண்ணது இல்ல, சாதாரண விஷயம் கிடையாது. சரி, ஓகே. கவி நானோ கொலை தானே பார்த்துருக்கீங்க. வேணாம் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் நடக்குதுல்ல நம்ம ஊர்ல. அதனால அது டஃப்பான விஷயம் தான் சொல்றேன். இவங்க ஒரு பேசிக்கலி இவங்க ஒரு பிறப்பால் கிறிஸ்தவர், அவர் பிறப்பால் இஸ்லாமியர் போது இது எப்படி சேரும், அது ஒரு காதல்ன்றது எப்படி வந்து கை கூடும் அப்படின்றது ஒரு பிரச்சனை இல்லையா? அதை சொல்றேன் நான். வந்து இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு 1990 பம்பாயிலேயே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 34 வருஷம் 35 வருஷம் ஆகுது. இன்னும் இப்போ கொண்டு வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட்டோம், நஷ்டப்பட்டோம். ஏன்னா எப்போதும் இது நீங்க அது முக்தார்ட்ட எடுத்துட்டு போயிருக்கலாமே. அவங்க எதுங்க இந்த பஞ்சாயத்து இருந்ததுன்னா முக்தார்கிட்டே, முக்தார், நக்கீரன், கோபால் இந்த மாதிரி அவங்க டீம்கிட்ட எடுத்துட்டு போயிருந்தா அவங்களே சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. பத்திரிகை தானே, அதான் பத்திரிகையாளர்கள் தான். அவங்கள்ட்ட எடுத்து அவங்களே சரி பண்ணி கொடுத்துருப்பாங்களே. அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு 4 பேரை கூப்பிட்டு அப்படின்னா திமுக காரன் தெரிஞ்சிரும்ல. ஏங்க அதனால என்னங்க, உங்களுக்கு திமுக தெரிஞ்சானா அதிமுக தெரிஞ்சா என்னங்க? உங்களுக்கு தேவை கல்யாணம் தானேங்க, பிரச்சனை இல்லாத கல்யாணம் தானேங்க. அப்பவே எடுத்துட்டு போயிருக்கலான்றேன். உங்களுக்கு அவ்வளவு திராவிட பற்று இருந்திருக்குன்னா உங்களுக்கு நீங்க அவ்வளவு ஃபெமிலியர் வேற அப்படின்னு பார்த்தனா சீர்திருத்த கல்யாணம் தான் பண்ணியிருக்கணும். சீர்திருத்தவாதியில போய் கல்யாணம் பண்றதா? அது எப்படி? அப்புறம் நீங்க அந்த பற்று இருக்கிறவங்க அப்படித்தானே இருக்கணும். அந்த பற்று இப்ப வந்ததுங்க, ஜனவரி மாசம் வந்துச்சுங்க அந்த பற்று. எனக்கு எங்க இருந்துச்சு, திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, உள்ள ஏறிடுச்சு. பெரியார் திடல்ல போய் நீங்க எழுதி போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரிலாம் ஏதாவது டிப்ஸ் வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க, நிறைய டிப்ஸ் அவர்கிட்ட கேளுங்க, அவர் நிறைய சொல்லுவாரு. என்ன மாதிரி பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி பண்ணலாம்லாம். இல்லைங்க, அவர் சொன்னதுக்காக திராவிட பிள்ளைகள் திராவிடம் இது பெரிய கொள்கை. நான் திராவிட பிள்ளையே 3 மாசம் தான் ஆகுதுன்ற என்கிட்ட வந்து திராவிட பிள்ளைன்னா நான் என்ன பண்றது? கரெக்டா நான் வந்த நேரம் திராவிட மாடலே மாறி சோஃபா மாடல் மாறிடுச்சு.
ஒரே மாடலா இருக்குங்க தமிழ்நாடு அரசியல்லாம் வர வர சோஃபா மாடல், திராவிட மாடல் போயிட்டு இருக்கு. நடக்கட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம் கார்த்திக். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு